சுவாமி பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய ஆகம பூஜைகள் நிறைய இருக்குது. யாக சலையெல்லாம் போட்டு அதெல்லாம் பண்ணாலும் சித்தர்களுக்கு அதெல்லாம் கிடையாது. சித்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மஸ்வரூபமாக நம்மளோட மக்களாக கலந்து பேசி நம்மளுக்கு வேணுங்கிற எல்லா விஷயங்களையும் நம்மளுக்கு செஞ்சு கொடுக்கக்கூடியவங்க. சித்தர்களை பிடிச்சா அந்த குருவை பிடிச்சா தான் கடவுளை அடைய முடியும். அதனால குரு வழிபாடு ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதனால அந்த குரு கிட்ட வந்து கற்பனசாமி நமக்கு ஒரு குரு, கேளக்கு சித்தரை வந்து நம்ம குருவாக ஏற்றிட்டு ஆத்மார்த்தம் பிரார்த்தனை பண்ணுற போது அந்த சில தேவதைகள்லாம் சுற்றி இருக்கும். அந்த தேவதைகளுக்காக அந்த பூசணிக்காயை வெட்டி பலி கொடுக்கணும். இல்லைன்னா நம்ம சில நல்ல விஷயங்கள் செய்கிற போது நம்ம அந்த சில இடத்துல சில ஆத்மாக்களை நமக்கு இடையூறு போடும். நமக்கு நல்ல விஷயம் கிடைக்கலாம். அதனால அந்த சில துர்தேவதைகளாக வேண்டி அதை சாந்தி பண்ணி அதுக்காக பூஸ்மான பலியெல்லாம் நம்ம பூசணிக்காய் ஊட்டங்காய் இதெல்லாம் வெட்டி அந்த தேவதைகளெல்லாம் சாந்தி பண்ணுறோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம சங்கல்பம் ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிச்சு வேணும் கையில் வச்சு விட்டு சங்கல்பம் வேண்டுதல் பார்த்தோன்னே கேளக்கு சித்தரோட ஹிஸ்ட்ரி அவங்கெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் அந்த கலசத்தில் வந்து கற்பனசாமி சர்வ தேவதைகள் எல்லாம் கலசத்தில் ஆவாகனம் பண்ணணும். அதனை தொடர்ந்து நம்ம என்ன பண்ணோம்னா வேத பாராயணம். சுவாமி வந்து மந்திரம்னா ஒன்றும் கிடையாது. சுவாமி நீங்கள் அழகாக இருக்கீங்க, நீங்கள் ரொம்ப உங்கள் குருவம் அழகாக இருக்குங்க, நெத்தி அழகாக இருக்குது, எனக்கு இந்த கஷ்டம் வர்ணனை பண்ணுறது அவ்வளோதான், வேத ஒன்றும் கிடையாது. நான் வேத மந்திரங்கிறது அதான். அப்போ சுவாமிக்கு அந்த வேத மந்திரங்கள் மூலமாக சந்தோஷப்படுத்தி மலர் அர்ச்சனைகள்லாம் பண்ணிட்டு மூல மந்திரம் மால மந்திரம்லாம் ஜெபம் பண்ணிட்டு நம்ம அசோகையை வந்து கம்பர் சமேதமாக அந்த பூர்ணாவதி அந்த தேவர்களுக்கு சித்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா முந்திரி திராட்சை கண்டு பெருசம்பளம் கனிவர்க்கம் மூலிகை பொருள்கள்லாம் வைத்து அந்த பூர்ணாவதினா பூர்ணமாக என்னுடைய மனசு என்னோட உடல் பொருள் ஆவி எல்லாமே பூர்ணமாக முழுவதும் நான் சரணாகதி அடைகின்றேன். கேளக்கு சித்தரே, நான் எங்கே போனால் எனக்கு ஆறுதல் கிடைக்கிற கேளக்கு சித்தர் நாடி ஓடி உள்ள இடத்துல நான் திருவடி சரணாகதி அடைந்து கேளக்கு சித்தரை எனக்கு அனுகிரகம் பண்ணுங்க அப்படின்னு. கேளக்கு சித்தரை வந்து நமக்கு கடவுள்கிட்ட சொல்லுங்க அனுகிரகம் பண்ணலாம். இவருக்குள்ள கர்மாலாம் தீர்ந்து இவருக்கு எல்லாம் நல்லது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கும் நம்மளுக்கும் ஒரு மிகப்பெரிய பாலம். இதுதான் கேளக்கு சித்தர். கேளக்கு சித்தர் நம்ம என்ன வேண்டுறோமோ வேண்டுற விஷயங்களெல்லாம் நம்மளுக்கு நடத்தி கொடுப்பாங்க. இந்த கேளக்கு சித்தருக்கு இந்த மகா யாக வேள்வியில் இந்த மகா பூர்ணாபதி வந்து நம்ம சமர்ப்பணம் செய்ய போகிறோம். ஒரு நிமிஷம் எல்லாரும் இந்த பூர்ணாபதி செய்கிற வேலையில் ஒரு மனசுக்குள்ள என்ன பிரார்த்தனை இருக்குதோ அதெல்லாம் வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கணும். ओम सभेचार्यः पूर्णावधि पूर्णा